கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட அநேக நாட்களா சத்துரு உங்களை ஒடுக்கி உங்களை பலவீனப்படுத்தி நீங்கள் எழும்பக்கூடாதபடிக்கு அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானானின் ராஜாவாகிய அந்த யாபீனுடைய அந்த சேனாபதி சிசெரா, அவன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் 20 வருஷம் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அந்த கானானின் ராஜா அந்த சேனாபதி கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருந்ததாமா. அல்லேலூயா. ஆகையினால அவன் தன்னுடைய படை பலம், தன்னுடைய ஆயுத பலத்தின் மூலமாய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் ஒடுக்கி கொண்டிருந்தான். அந்த வேளையில தான் தெபோராள் அங்கே எழும்புகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த தெபோராளும் இந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படும் போது அவளும் கூட ஒருவேளை ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தபோது அவ சொன்னா, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் எல்லாம் பாழாகின என்று சொல்லி நான் இனி எழும்புவேன் என்று சொல்லி அவள் எழும்புகிறதே நம்ம பார்க்கிறோம். அவள் சொல்லுகிற அந்த சிசெரா கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருந்ததாம். ஆனால் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ அப்படின்னு இருக்கு. அவங்க கிட்ட கேடகமும் இல்லை, ஈட்டியும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த யுத்தத்தில் நம்ம ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 15வது வசனம், கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். அல்லேலூயா. இவங்க கிட்ட பட்டயமும் இல்லை, கேடகமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அங்கே இறங்கி வந்து இந்த தெபோராள் பாட 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 அவ தீர்க்க தரிசனம் சொல்ல 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 கர்த்தர் அங்கே அந்த பாராக்கை எழுப்புகிறார். எழுப்பினது மட்டும் இல்லை, இவள் எழும்பணும்னு தான் கர்த்தர் கூட காத்திருந்திருக்கார் பாருங்க. பரலோகம் கூட காத்திருந்திருக்கு ஒரு ஜெயம் தேசத்துக்கு வருவதற்கு. ஒரு பெண்ணை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொண்டு நாமும் கூட எழும்பணும். அவள் அவ்வளோ நாள் ஒருவேளை தெரியாமல் இருந்திருந்தா கூட அன்னைக்கு அவளுக்கு அழைப்பு என்னங்கிறத அந்த 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவள் சொல்லி எழும்புறான். அப்படி எழும்பும்போது எவங்க கையில் பட்டயமும் இல்லை, ஈட்டியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கர்த்தர் பட்டய கருக்கினாலே சத்துருக்களை முறியடிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. பின்னும் நம்ம பார்க்குறோம், அங்கே நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசாரோடு கூட யுத்தம் பண்ணிச்சாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பை, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை இந்த நாட்களிலே நாம் மறந்து போகாதபடிக்கு அதை திருப்பியும் புதுப்பித்து திருப்பியும் ஞாபகத்தில் கொண்டு வந்து ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் எழும்பும்போது நமக்கு விரோதமாக வருகிற சத்ருவுக்கு விரோதமாய் தேவன் எழும்பி சத்துருக்களை கலங்கடிக்கிறது மட்டும் இல்லை, நட்சத்திரங்கள் அயனங்கள் இருந்து யுத்தம் பண்ணினது போல நட்சத்திரங்கள் கூட நமக்காக யுத்தம் பண்ண ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
ஆகவே நம்முடைய பலத்தினாலோ சுயத்தினாலே அல்ல, தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது அவருடைய ஆளுகை நம்ம மேலே கடந்து வரும். அவருடைய ஆளுகை கடந்து வரும்போது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்து அவரை துதிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். ஒடுக்குகிற சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.